மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஞானத்தின் ஆவி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். இப்போ நமக்கு பலவிதமான ஞானம் நமக்கு தேவை. அந்த ஞானத்தை தருகிற ஆவியானவர் நமக்கு வேண்டும். அப்போதான் அந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயம் பெற்றவர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்க. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எந்த கடையிலையும் போய் நம்ம ஞானத்தை என்ன செய்ய முடியாது? காசு கொடுத்து வாங்க முடியாது. விலையேற பெற்ற உண்டு. அதே போல இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பாருங்க, சாலமோனுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஜனத்தை ஆளுவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும்னு தான் அவர் கேட்டார். அவர் எனக்கு இங்கே ஐஸ்வர்யம் வேணும், சத்துருக்கள்லாம் என்னை பாதப்படி ஆக்கி போடும் அப்படின்னு அவர் சொல்லி கேட்கல. எனக்கு ஞானம் வேண்டும், நீர் தந்த இந்த ஜனங்களை ஆள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? கூட்டி கொடுக்குறார். அப்போ பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம் நிறைந்தவராக, ஒரு ஞானியாக, மக்களை ஞானமாக ஆட்சி செய்தவராக சாலமோன் ராஜாவை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, அவர் ஞானமுடையவராக அந்த 12 வயசுல தேவாலயத்தில் இருக்கும்போது அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது பல விதத்தில் கற்று தேர்ந்தவன் வேதபாரகர் பரிசேயர் மத்தியில் நிற்கும் போது அவர் என்ன சார் கேட்குற கேள்விகளும் அழகா பதில் சொல்றார். இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படத்தக்க அவர் ஞானத்தினால் நிரம்பி இருந்தார். இந்த ஞானத்தை யார் தர முடியும் அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ள என்ன தர முடியும்? தர முடியும். உங்களுக்கு ஞானம் ரொம்ப மிக மிக அவசியம். இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள, இந்த உலகத்தில் நம்ம பிசாசின் கண்ணிகளிலிருந்து விலகி நாம் ஜீவிக்க, நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருவின் கட்டுகளிலிருந்து நாம் விலகி இருக்கத்தக்கதாக, அதிலிருந்து விடுவிக்கப்பட நமக்கு ஞானம் மிக மிக அவசியம். அந்த ஞானம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து நீ என்ன பண்ணாலும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது, நீ ரொம்ப கைராசி உள்ளவா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? அப்படியே அதில் நம்ம நெகிழ்ந்து போயிருந்தோம். நம்ம ஜெபித்து தொடங்கி இருப்போம், நம்மோடு இருக்கிற தேவன் நமக்கு வெற்றி தந்திருப்பாரு. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழை நம்ம ஏற்றுக்கோணும்னா தேவன் நம்ம புறக்கணிக்கிறோன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மனசுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? போக விடக்கூடாது. அப்படி போயிட்டுனா ஒரு குருவி கண்ணில சிக்க தீவிரித்து இருக்கிறது போல, ஒரு ஆட்டுக்குட்டி அடிபடுவதற்காக அழைத்து கொண்டு செல்வது போல நம்ம என்ன செய்யறோம்? ஆத்மா பிடிபட்டு விட்டது. அப்போ மக்களுடைய புகழ்ச்சிகளுக்கும் மக்களின் இன்பமான வார்த்தைகளுக்கும் நம்ம செவி கொடுக்கிறது ஞானம் அல்ல. அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம விழுந்து விடாதபடி நம்மளை தப்பித்து காத்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. நம்ம பார்க்குறோம், இயேசு கொடுக்கறது ஞானம். அப்போ சாத்தானுடைய மக்கள்கிட்டையும் நிறைய ஞானம் இருக்கு. ஆமாம், ஞானம் உண்டு. அதுக்கு பாருங்க, ஆதாரமாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கும் உரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அப்ப பிசாசுகிட்டையும் ஞானம் இருக்கு, ஆனா இது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அல்ல. அப்போ அவங்களும் ஞானமா நடந்துக்கிடுவாங்க. ஆனா அவங்களுடைய ஞானங்கள்ல எப்படி இருக்கும்? லௌகீகம் சம்பந்தமா இருக்கும். லௌகீகம் இந்த உலகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஜென்ம சாபத்துக்கு உரியதாக இருக்கும். பெய்த்தனத்துக்கு அடுத்ததாக என்ன செய்யும் இருக்கும். ஆனா தெய்வீக ஞானம் அப்படி அல்ல. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்ம இயேசு கிறிஸ்துவாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் பெற்றிருக்கிற ஞானம் நமக்கு தான் ஞானம் உண்டுன்னு இல்லை, அவங்ககிட்டையும் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தாண்டி வரணும். அந்த அவங்க வைத்திருக்கிற அந்த ஞானமான சதி ஆலோசனைகள்லேருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டும். ஹிட்லருக்குள்ளேயும் ஒரு விதமான ஆவி. இந்த ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, அவர் சிறு வயதுல இருந்து அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர்.
பார்த்தா அவங்க அப்பா உள்ளே வந்துட்டாரே, இவர் எழும்பி நிற்கணும், கை கட்டி நிற்கணும், அப்படியே அவருக்கு கை காலில் கிடுக்கிடுன்னு நடுங்க. அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கோவப்படுவார். அப்படியே சிறு வயதில் வளர்க்கப்பட்டார். அவருக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ராயிங் பண்ணி அதை கொண்டு போகிறாரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, எதுலேயுமே செலக்ட் ஆகலை. திருப்பி என்ன செய்கிறாரு, முதலாம் உலக பொருளை அழைத்து கொண்டு போகப்படுறாரு. அங்கே இவரை நிறைய காரியங்களை பேசுகிறார். அப்போ இவர் என்ன செய்கிறாங்க, ஒரு டீம் லீடர் ஆக்குறாங்க. அதில் அவர் பார்க்குறாரு, அப்போ உலகத்துக்குள்ள இப்படி ஒரு குரூப்பை நம்ம என்ன செய்யணும், விரோதமாக நம்ம என்ன செய்யணும், திருப்பணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே இருந்த ஞானம், லௌகீக ஞானத்தை பயன்படுத்தினார். அவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, சாத்தானால் விதைக்கப்பட்ட ஞானம் இருந்தது. அதை பயன்படுத்தி உலகத்தில் பயங்கர அழிவனை செய்தார், கொண்டு வந்தார். அப்போ இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற மக்களுக்குள்ள என்ன வரணும், தெய்வீக ஞானம் ஊற்றப்பட வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்து பாருங்க, சாத்தானுடைய ஞானம் நயவஞ்சகமாக இருக்கும், தந்திரம் உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ அந்த ஞானத்தினால அவன் என்ன செய்ய, நிறைய பேரை கவர்ந்துருவான், அப்படி கவிழ்த்து விடுவான். அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே கவர்ச்சியாக பேசுவாங்க, அப்படி புகழ்ச்சியாக பேசி நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை விழ தள்ளிடுவாங்க. அப்புறம் தான் நம்ம நினைப்போம், இவங்க வந்தாலே நமக்கு குழி தோண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில நேரம் அவங்க வந்து பேச வந்தாலும் நம்ம பயப்படுவோம். ஆனால் அதை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவன் அருளக்கூடிய ஞானம் மிக மிக அவசியம். அதை தான் ஏசாயா 11:2 பார்க்குறோம். ஞானத்தையும் உணர்வு அருளும் ஆவி எனக்கு வேண்டும் கர்த்தாவே, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி எனக்கு வேண்டும். நம்ம டெய்லி கேட்கணும். தேவனிடத்தில் நாம் கேட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி நமக்கு வேணும். ஒரு காரியம் இருக்குது, நம்ம தப்பு செய்ய போகிறோம், அந்த தப்பு செய்ய யாரும் பார்க்கல நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி நம்மகிட்ட இல்லை. அந்த பயத்தின் ஆவி நமக்கு வேணும். யாருக்கு, தேவன், நம்மை படைத்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி நமக்கு என்ன செய்ய வேண்டும், வேண்டும். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட பாவமாகிய இதில் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவ ஞானத்தை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புக்கில் நான் வாசித்தேன், அதில் ஒருத்தங்க எழுதியிருந்த ஒரு சம்பவத்தை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஒரு கூட்டத்தில் அந்த பிரசங்கியார் பிரசங்கிச்சுட்டே இருக்கிறாங்க. பிரசங்கிச்சு முடித்த உடனே அவங்க ஒரு பெண் நல்ல தலை நிறைய பூ போட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு என்ன செய்கிறாரு, அவரை பார்க்க வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, ஐயா எனக்குடைய கணவர் எனக்கு துரோகம் பண்ணார், அவரை பழி வாங்கிறதுக்காக நான் என்ன செய்தேன் அப்படின்னா வேண்டாத விபச்சார தொழிலில் ஈடுபட்டேன். அப்படி ஈடுபட்டனால எனக்கு ஒரு நோய் வந்தது. அந்த நோயை நான் இப்பொழுது அந்த தொழிலை நான் பரப்பி கொண்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் மோசமாகி விட்டேன், எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ இப்படிப்பட்ட வலையில் எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் சிக்குண்டு மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மக்களுடைய பிடியிலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ளப்படணும். நீதிமொழிகளெல்லாம் நம்ம வாசிக்கணும். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி, கண்ணிக்கு தப்பின குருவி போல என் ஆத்மா தப்பிற்று அப்படின்னு இருக்கு. சங்கீதங்கள் அழகாக கூறப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். அந்த விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருக்கிறதுலேருந்து நம்முடைய கால்கள் விலகி இருக்கணும். அப்படி விலகி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய ஆத்மாவை மட்டும் சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். தேவி பிள்ளைகளை இப்படிப்பட்டதான ஞானத்தை நம்ம எவ்வாறு எப்படி பெற்றுக்கொள்வது, அதை குறித்து தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்பதினால் ஞானம் நமக்கு கிடைக்கிறது. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம இந்த பாடல்களை கூட வரிகளை அடிக்கடி நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம். கேட்கிறதுனால நமக்கு என்ன செய்கிறோம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். மத்திய 7:7 பாருங்க, முதலாவது தேவனிடத்தில் அவருடைய நாமத்தினால் நீங்கள் ஞானத்தை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை கேளுங்கள். தேவனிடத்தில், உங்களை படைத்த தேவனிடத்தில் நீங்கள் ஞானத்தை கேட்கும் போது அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். நம்ம நிறைய நேரத்தில் எனக்கு எப்படி ஜெபிக்கணுன்னே தெரிய மாட்டேங்க. இன்னைக்கு ஜெபிக்க தேவன் கற்றுத்தரார். எனக்கு ஞானம் வேண்டும், நீங்கள் கேளுங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா உங்களுக்கு என்ன தருவாங்க, ஞானத்தை தருவார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நம்ம கேட்கணும், அப்போ நமக்கு என்ன செய்வார், தருவார்.
சம்பூரணமாய் கொடுக்குற தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். நம்ம கேட்டு நாம் என்ன செய்யணும்? பெற்று கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ இன்றையிலிருந்து நம்முடைய ஜெபத்தில் ஒரு பாயிண்ட் என்ன இருக்கும்னா, எனக்கு ஞானம் வேண்டும், ஞானமுள்ள ஆவி எனக்கு வேண்டும் சொல்லி என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தின் மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக தேவனிடத்தில் கேட்பதினால் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக வேதத்தின் மூலம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 19:7, வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும், வேத வசனமாவது பேதையை என்ன செய்கிறது? ஞானியாக்கு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிற. பேதையா இருக்கிற நெடுக போய் அதுல போய் விழப்பானே. பேதையா இருந்த இனியும் திசை கெட்டு போகாதபடி தேவன் என்னை மீட்டு கொண்டார். வசனங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம சில நேரம் சில காரியங்களை எப்பப்பா எப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சுட்டு, பேதையா இருந்தாலும் தேவன் என்னை திசை கெட்டு போக வைக்கல, என்னை காப்பாத்திட்டார். எத்தனை பேர் நம்ம சாட்சியா நம்ம மனசுல நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஞானத்தை நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை நம்ம தியானித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வேதத்தை கவனமாக படிக்கும்போது இந்த ஞானத்தின் ஆவி அவனுக்குள்ள என்ன செய்யப்படும்? ஊற்றப்பட வேண்டும். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:25 பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பைத்தியமா இருக்கிறது மனுஷனுடைய ஞானத்தில் அதிக ஞானமா இருக்கிறது. அப்ப அந்த ஞானம் நமக்கு வேண்டும். இப்போ வேதத்தை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே தேவ ஞானம் என்ன செய்துகிட்டே இருக்குமா? பெருகி கொண்டே இருக்கும். அப்போ அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை தியானிக்க 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 தேவன் நிறைய காரியங்கள் நம்ம கற்று தருவார். அப்போ நமக்கு ஞானம் கடந்து வரும். இந்த உலக பாடுகள் இருந்து நம்ம என்ன செய்யணும்? தப்பித்து கொள்ள தேவன் வழியை தருவார். நான் மூன்றாவதாக தேவ பயத்தினால் ஞானம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிறைய கண்ணிகள்ல இருந்து நம்ம தப்பித்து செல்ல நமக்கு வழி தரும். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணிக்கிறார்கள். நீங்க மூடரா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். மூடர்கள் தான் அதை அசட்டை பண்றாங்க. நம்ம அசட்டை பண்ணா நம்ம யாரு? மூடர்கள். அப்போ நம்ம நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த கர்த்தருக்கு பயப்படுற ஞானம் நம்ம கடந்து வராது. அப்போ நம்ம அசட்டை பண்ணாதபடி கர்த்தருக்கு பயந்து அதன் மீது நிமித்தமாக கிடைக்கக்கூடிய ஞானத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய ஞானம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:5-6 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்போ பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வேணும். சில காரியங்களுக்கு நம்ம பதில் சொல்ல தெரியாது, பேச தெரியாது, சில காரியங்களை எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியாது. இதெல்லாம் கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்வார். அப்போ எத்தனை விதமான ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்? முதல்ல கேட்பதனால் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேதத்தின் மூலமாக நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக தெய்வ பயத்தினால் என்ன செய்ய முடியும்? ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரலோக ஞானத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அப்படிப்பட்ட ஒரு வழிகளை நமக்கு என்ன செய்வார்? கற்று தருவார். ஞானத்தினால் சிறந்து விளங்குகிற இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி வரும்போது, அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு என்ன பின்பற்றி வரும்போது, அவர் நமக்கு வைத்து போன ஞானத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளாமல் குறைவில்லாமல் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் அவர். அப்போ அவரை பின்பற்றுகிற நமக்கும் அவருக்குள்ள ஆவி நமக்குள்ள என்ன செய்ய கடந்து வரும்போது அந்த ஞானத்தின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல்? இயேசு கிறிஸ்து மேல் தங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் நமக்கும் தேவை. நம்ம கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு இந்த கடினமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஞானத்தை கண்டு நமக்கு நம்ம நினைச்சணும், நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை பார்த்து இந்த உலக மக்கள் ஆச்சரியப்படணும்னா
நம்ம என்னென்ன காரியங்களை ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆறுதல் படுத்தக்கூடிய ஞானம் நமக்கு வேணும். எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல பாருங்க. எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்? அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சிலவங்க பாருங்க துக்கத்தோடு உங்க கூட கடந்து வருவான், உங்ககிட்ட கடந்து வருவான். உங்களோட பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, நீங்க ஏதாவது சொன்னா எனக்கு அது ஒரு வழி திறந்த மாதிரி இருக்கு, எனக்கு இத்தனை நாள் வாழ்க்கையை அடைப்பட்டு இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கடந்து வரும்போது உங்களிடத்திலிருந்து ஆறுதலின் வார்த்தைகள் ஞானமாக வெளிவர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்த ஞானத்தை தருகிற ஆவியானவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியானவரை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்ளும்போது பேசுகிறது நாம் அல்ல, நமக்குள் இருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் பேசுறாரு. அவர் ஆறுதல் படுத்துகிறவர், அவர் தேற்றுகிறவர். நம்ம என்னத்தை பேசுவோம், என்ன செய்வோம், நம்ம எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம்னு பைபிள சொல்லிட்டு என்ன பேசணும்னு அந்த நேரத்துல உனக்கு என்ன செய்யப்படும்? கற்றுத்தரப்படும். நீங்க பேசுவீங்க, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்வார். நீங்க அந்த ஞானத்தை நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதனால அது என்ன செய்யுது? அந்த நேரம் வெளிப்படுது. அதனால அவங்க தேடி வருவாங்க மக்கள். எல்லாரும் உங்ககிட்ட பேசும்போது ஐயோ இவட்ட பேசினாலே குழப்பம்தான் வரும் வீட்டில் அப்படி சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. யாரும் உங்கள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஞானம், ஆறுதல் படுத்த ஞானம் உங்கள்கிட்ட வேணும்னு சொல்லி ஏசப்பட கேளுங்க. நீ கேட்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் படுத்த ஞானம் வரும்போது உங்களை தேடி மக்கள் வரும்போது நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அப்போ நமக்கு பாருங்க, காலைதோறும் கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புறாரு. அவர் எப்படிப்பட்ட நாவை எனக்கு தந்திருக்கிறார்? கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். கற்றுக்கொள்கிறவரை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் அவர் எனக்கு என்ன செய்யறார் அப்படின்னா கல்விமானின் நாவை என்ன செய்யறார்? தந்திருக்கிறார், கற்றுத்தாரார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50:4 வாசிங்கன்னா தெளிவா கொடுத்துருக்கு. இதெல்லாம் எனக்கு அவர் கற்றுத்தரார். காலையிலேயே இப்படி செய், இப்படி இரு, இப்படி இரு, இப்படி நட, இப்படி பேசு, இதற்கு பேசாத அப்படிலாம் என்ன செய்றார்? எனக்கு கற்றுத்தரார். இதற்கு பதில் சொல், இதற்கு பதில் சொல்லாத, இதற்கு இவ்வாறாக பேசு. சிலர் நம்ம இப்போ என்ன பேசணும்னு நமக்கு பேச தெரியாது, ஆனால் தேவன் அதற்குண்டான பதிலை நம்ம வாயிலிருந்து பிறப்பித்து அந்த காரியத்தை முடித்திருப்பார் வெற்றியாக. நாம் பேசல, நமக்காக தேவன் என்ன செய்றாரு? பேசுறாரு. உங்கள் ஞானவானாக்கும்படி காலைதோறும் அவர் உங்களுக்கு என்ன சிறக்கிறது. அப்போ காலையில் அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளும் போது நம் வாயிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவர் ஆசை. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை எப்படி இருக்கா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்திருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஆறுதல் படுத்தும் ஞானமுள்ள வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து புறப்பட வேண்டுமானால் அந்த ஞானத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய தேசத்திலிருந்து பாலுங்கிறவர் அமெரிக்காவுக்கு என்ன செய்தார்? போனார். அங்கே போய் ஊழியர் செய்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? கடந்து போயிருக்கிறார். கடந்து போன சமயத்தில் அவர் ஒவ்வொரு டீம், ப்ரேயர் டீம், அந்த சர்ச் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய ஊழியத்தில் எங்கேயாவது போய் ஊழியர் செய்யணும், தேவனை அறிவிக்க வேண்டும்னு சொல்லி போயிருக்கிறார். ஆனால் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது ஒருத்தங்க அவரை பார்த்துட்டு, நீங்கள் ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்களா? இந்த அட்ரஸுக்கு போங்க, அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க தீர்க்க தரிசனமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. காலையில் போய் கதவை தட்டும் போதே அந்த அம்மா சொல்கிறாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கும் பால் அவர்களே உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவருக்கு பயங்கர ஆச்சரியம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், என் பேர் பால்னு சொல்லி இவங்களுக்கு எப்படி தெரியும்? யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள. நான் என் அட்ரஸை சொல்லி போனவங்களே என்னை ஏற்றுக்கல. ஆனால் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே போய் அந்த அம்மாட்ட கேட்கும்போது சொன்னாங்களாம், காலையிலேயே நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் எனக்கு ஆறுதல் படுத்தும் ஞானம் தந்திருக்கிறனால அவர் எனக்கு சொல்லுவார், இன்னைக்கு உன்னை பார்க்க இத்தனை பேர் வருவாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க இந்த பிரச்சனையோட வருவாங்க, நீ இன்னும் பதில் சொல்லணும்னு சொல்லி எனக்கு முதலே சொல்லி தந்துடுவாங்க.
அதே போல் உன்னை பற்றி எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார், அதனால் உன் பெயர் சொல்லி நான் கூப்பிட்டேன், இந்த காரியத்துக்காக வந்துச்சுன்னா அவர் சந்தோஷமாக தேவன் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பழையபடி ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணார். அப்போது ஆண்டவருக்கு தருகிற ஞானம் எப்படி இருக்குன்னா ஆறுதல் படுத்துகிற ஞானம். ஆங்காங்கே எல்லாராலையும் கைவிடப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் திணறிட்டு இருக்க மக்களுக்கு உங்கள் வாய் தேவைப்படுகிறது. அதற்கு நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய ஞானம் வேணும். அதை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்போதான் தேவன் அவர்களிடத்தில் பேச முடியும். அவர் உங்களுடைய நாவை அவரை எடுத்து பயன்படுத்த முடியும். ஆறுதலுள்ள வார்த்தைகளை பேச முடியும். நிறைய ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்களை என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவ திட்டம் என்ன அப்படிங்கிற ஞானம் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஆறுதல் படுத்தும் ஞானம் எனக்கு வேணும் நம்ம கேட்கணும். ரெண்டாவது தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளும் ஞானம் நமக்கு வேணும். இதில் பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 31 அதிகாரம் 1-5 வசனங்களை பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை வேலை செய்வதற்கு நிறைவேற்றுவதற்கு தேவன் பெசலேயில் எழுப்புறார். அவர் கற்றுக் கொடுக்குறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஞானம் கொடுத்து அதை அப்படியே என்ன செய்து முடிக்கிறார். மோசேட்ட எல்லா கட்டளைகளும் சொல்லி கொடுத்த பிறகு இந்த பெசலேல பயன்படுத்தி அவர் அதில் உள்ள இருக்கிற எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? அங்கே வாசம் பண்ணுறாரு ஆசரிப்பு கூடாரத்தில். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தின் மூலமாக அவன் என்ன செய்கிறான்? ஆலயத்தை கட்டுறான். தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி ஆலயத்தை கட்டுறான். ஆலயம் கட்டி முடித்த பிறகு அவன் என்ன செய்கிறான்? பலியிட்டு ஆராதனை செய்கிறான். அப்போ தேவனுடைய மகிமையினால் ஆலயம் நிரப்பப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் தேவனுடைய தீர்மானத்திற்கு ஏற்றபடி இருக்கிறதா? அப்படி இருந்தால் தான் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட முடியும். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க வேணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மகிமையின் மேல் மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போ நிரம்பும் போது தான் நமக்குள்ள அபிஷேகம் பொங்கி வரும். அதை பார்க்குற மக்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அபிஷேகம் கடந்து செல்லும். தேவனுடைய அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்ய முடியும்? வைத்து செல்ல முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா கேள்விக்கு பதில் கொடுக்குற ஞானம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர் இருக்காங்க, வேதபாரகர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ராஜாவுக்கு வரி கொடுப்பது நியாயமா அநியாயமா? இதில் நியாயம்னு சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற யூத ஜனங்கள்லாம் அவர் மேலே கோவப்படுவாங்க, அவர் தண்டிக்கப்படுவார். அநியாயம்னு சொன்னால் ரோம அரசனால என்ன செய்வார்? தண்டிக்கப்படுவார். உடனே அவர் என்ன செஞ்சானா, இயேசு ஞானமாய் ஞானத்தின் ஆவியானவரோடு இருந்தனால ஒரு நாணயத்தை கொண்டு வர சொல்கிறாரு. அதன் மேலெழுத்து யாருடையதுன்னு அவங்ககிட்ட கேட்குறது ராயனுடையதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்போ ஏற்பட்ட சில நேரம் நம்மளை சிக்கலில் மாட்டி விடுவதற்கான கேள்விகள் நம்மளை நோக்கி நெருங்கி வரும்போது அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஞானத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். அந்த ஞானத்தை நாம் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துட்ட ஒரு விபச்சாரத்தையே கையங்களமாக பிடிச்சிட்டு வராங்க. நியாயப்பிரமாணத்தில் எப்படி இருக்குது? ஒரு பெண்ணை இப்படி விபச்சாரத்தில் கையங்களம் பிடிச்சி அவளை கல்லறிந்து கொள்ள வேணும் அப்படின்னு இருக்கு. அப்போ இவர்கிட்ட கொண்டு விட்டா இவர் என்ன செய்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை கல்லறிந்து கொள்ள தேவனுக்கு மரம் இல்லை, அவருக்கு இரக்கம் உள்ளவர். அவர் ஆத்மாவை பாவிகளை ரட்சிக்கவே கடந்து வந்திருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை அவர் கடைபிடிக்க வேண்டும். அவர் அழகா சொன்னார் பாருங்க, இதில் நிற்கிற உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய வேணும்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சிருந்தார். ரெண்டு காரியம் செய்கிறார். ஒன்று சொல்கிறார், அப்போ என்ன செய்கிறார்? ரெண்டாவது குனிஞ்சிருது. அப்போது எல்லாரும் யோசித்து பார்க்குறான், பாவம் இல்லாத யாருமே இல்லை. அவரை பார்க்குற அவர் குனிஞ்சிருக்கிறார். அவருக்கு தப்பி செல்றதுக்கு வழி இருக்க அவன் போயிருந்தான், யாருமே இல்லை. அப்புறம் அந்த பெண்மணியை பார்த்து இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை தன் பக்கமாக அவர் திருப்பி கொள்கிறார். அப்போது நமக்கு இப்பேற்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும். அப்போது நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆறுதல் படுத்தக்கூடிய ஞானம் வேண்டும், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும் ஞானம் வேண்டும், கேள்விகள் கேட்கப்படும் போது சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதபடி தப்பித்து செல்வதற்கு ஞானம் வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா இப்படிப்பட்ட ஞானங்கள். அப்புறம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு ஞானம் வேணும்.
பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கு எனக்கு பிரச்சனை, ஊருக்கு ஊருக்கு பிரச்சனை, நாட்டுக்கு நாட்டுக்கு பிரச்சனை, தேசத்துக்கு தேசத்துக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனைகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அழகாக கொடுத்துருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்க. என்ன அப்படின்னா கிரேக்க ஸ்திரீகளுக்கு சரியாக கவனிக்கப்படலை, அவங்க சாப்பாடெல்லாம் சரியாக அவங்களுக்கு கொடுக்கப்படலன்னு சொல்லி வரும்போது அவங்க சொல்றாரு பாருங்க, நாங்கள் ஜெபிப்பதிலும் வசனத்தை தியானிக்கிறதிலும் வசனத்தை போதிக்கிறதும் தரித்திருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் உங்களில் 7 பேரை தெரிந்து கொண்டு, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நற்சாட்சி பெற்றவர்களாகவும் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதையை நீங்க தெரிந்து கொண்டீங்க, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற தீர்மானத்தை தெரிந்து கொண்டீங்க. அதை விட்டுட்டு விலகி போகாதீங்க. நான் எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டுச்சேன், அதை யார் தேவன் செய்ய விருப்பமாக இருக்கிறோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் ஊழியத்தை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் என்ன செய்ய முடியும், வர முடியும். அப்போ சில காரியங்களை நீங்களே செய்ய வேண்டும். ஜெபித்து காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தி தீர்வு காண வேண்டும், அதை நீங்கள் செய்ய வேண்டும். எல்லா காரியங்களும் தடையிடும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் நாம் செல்ல முடியாமல் போய்விடும். அப்போ பிரச்சனைகள்லேருந்து விலகி தான் போக வேண்டும். பிரச்சனைக்குள்ள நெடுக போய் என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. அப்பேற்பட்ட ஞானம். கடைசியாக பார்த்தாங்க, யுத்தத்தில் ஞானம் வேண்டும். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் போவாங்க. இப்போ நம்முடைய யுத்தம் யாரோட இருக்கிறது, இந்த லோகத்தின் பிரபஞ்சத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்க சர்வாதிகாரியாகி சாத்தானுடைய கையில் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய யுத்தத்தில் நம்ம டெய்லி யுத்த களத்தில் இருக்கிறோம். அந்த யுத்த களத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். நம்ம அந்த ஞானம் நமக்கு என்ன செய்ய வேணும், நம்ம சரீரம் ஆத்மா எல்லாவற்றையும் என்ன செய்ய வேணும், பாதுகாத்துக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்து அந்த யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு என்ன செய்ய வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும், கடவுள் எனக்கு ஆறுதல் படுத்த ஞானம் வேண்டும். வாழ்க்கையில் நிறைய காரியங்களை எனக்கு வைத்திருக்கேன், அதை தீர்மானிக்கிற ஞானம் வேண்டும். பிரச்சனையிலேருந்து வழி விலகிற ஞானம் வேண்டும். எல்லா யுத்தத்திலிருந்து வெளிப்பட ஞானம் வேண்டும் சொல்லி ஞானத்தை பெற்றுக்கொள்ளுமா. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். ஞானத்தை அருளும் ஆவி தகப்பனே, பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் தகப்பனே நாங்கள் வாழும்போது எங்களுக்கு என்னென்ன ஞானம் தேவையோ அதை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தர நீ சித்தமுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. அப்பேற்பட்ட ஞானத்தை தந்து தகப்பனே, அப்பா நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க தகப்பனே, அப்பா கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்படின்னு செய்கிறோமுக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.